ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்குறோம். வெறும் அரிசி மாவு காப்படி எடுத்துருக்குறோம். காப்படி உலக்கில் காப்படி எடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம 100 பொரிக்கடலை மாவு 100 பொரிக்கடலை எடுத்து அதை அரைச்சிக்கிறோம். ஜாடியில் காப்படிக்கு 100 பொரிக்கடலை மாவு எடுத்துக்கிறோம். இதை நைஸாக இப்போ நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் காப்படி அரிசி மாவுக்கு காப்படி தண்ணி 1:1 தண்ணி ஊற்றிக்கணும். பொரிக்கடலை மாவு கொஞ்சம் போடுறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணி. இதை நம்ம இப்போ கொதிக்க விடணும். நம்ம காப்படி மாவுக்கு தண்ணியில் வந்து இவ்வளோ உப்பு போடணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கல் உப்பு போடணும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இதில் நல்லா தண்ணி கொதி வரவும் நம்ம அந்த மாவை இதில் ஊற்றிடணும். மாவை இந்த மாதிரி இதில் கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கணும். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஒரு கலக்கிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரே மாதிரி அதை கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து இதில் ஒரு பிளேட்டில் இதை எடுத்து கொட்டிக்கிறோம். இன்னும் ஆனால் சூடு ஆறலை. கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பொரிக்கடலை மாவை ஜாயின் பண்ணிக்கிறோம். பொரிக்கடலை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு சீரகம் அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், மிளகு பொடி சீரக பொடி 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், எள்ளு கொஞ்சம், வெள்ளை எள்ளு கொஞ்சம். இப்போ நம்ம இதை தண்ணி பத்தலைன்னா லைட்டாக சுடு தண்ணி ஆற வச்சு வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை லைட்டாக தொளிச்சு இதில் இது பண்ணிக்கலாம், பிணைஞ்சிக்கலாம். வெண்ணெய் காய்ச்சி வச்சுருக்குறோம். அதில் நம்ம 2 ஸ்பூன் இதில் வைக்கணும். இப்போ மாவை தண்ணி தொளிச்சு பிணைய வேண்டியது தான். கொஞ்சம் ஆற வச்சு பிணைஞ்சோம்னா தான் சூடு கை தாங்கும். இந்த மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சுக்கணும். மாவை பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி உலக்குல போடுற மாதிரி மாவை எடுத்துக்கிறோம். நம்ம முறுக்கச்சு உள்ள போட்டு முறுக்கச்சு இதுக்குள்ள போட்டு இந்த மாவை உள்ள வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபுல்லுலேயே வச்சுக்கணும். திருப்பி போடுறப்ப சிம்மில் வச்சிடணும் கொஞ்ச நேரம். இது நல்லா வேகமாகவே வெந்துடும். உளுந்து முறுக்கு மாதிரி கிடையாது. உளுந்து முறுக்கு மெல்ல வேகும். இது வந்து பொரிக்கடலை முறுக்கு வந்து வேகமாக வெந்துடும். மாவு வேறு நம்ம வேக வச்சு போடுறோம்னா அதனால வேகமாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கை எடுத்துடலாம். இருக்கிறப்ப நம்ம இந்த கரண்டியில் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும்.
மாதிரி முறுக்கெல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஓட்டை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் இறங்கிடும். எல்லாம் முறுக்கு போட்டாச்சு. இல்லை கொஞ்சம் முறுக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த முறுக்கு போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.